விஸ்வாசம்ன்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது விஸ்வாசத்தை பற்றி போன வாரம் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. காரணம் என்னென்னா, பிரசங்கம் பண்ணுற தீமோத்திக்கிட்ட பவுல் சொல்கிறாரு, தீமோத்தி நிருபத்தில், நீ பிரசங்கம் பண்ணும்போது நீயும் என்ன பண்ணுவ, வளருவேன்ற. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்ருக்கிற அநேக நண்பர்கள், என்ன தெரியாத ஆட்கள் அநேகம் பேர் இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். 220 பேர் என் பிரசங்கத்தை கேட்குறாங்கன்றது ஆச்சரியமான ஒன்று. ஏன்னா ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க அவங்கவுங்க ஷேர் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவை யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஷேர் பண்ணாமையே இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நான் எப்படி பிரசங்கம் பண்ணேன்னா, ஒரு 200 பேர் எனக்கு முன்னாடி உட்காந்து இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு மனசில் வச்சு பேசணும். ஹலோ, எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்துங்க, சீக்கிரம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வாசி. ஆமாம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் நம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மைக் இல்லாமல் பேசட்டுமா? பேசலாமா? மைக் இல்லாமல் மைக்கோட பேசணுமா? அப்போ தான் காது கேட்குமா? விசுவாசம் இல்லாமல் வாசி ஜெபஸ். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என்ன இல்லாமல்? ஜபம் இல்லாமையா? நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன், நீங்கள் விசுவாசம்னு சொல்லணும். ன்னு சொல்கிறேன்ல, அது கூட கட் பண்ணணும். அதுவும் நல்லா இல்லை. ஜபம் இல்லாமையா? உபவாசம் இல்லாமையா? சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறதா? ஒருத்தர் அன்பு கூறாமல் இருக்கிறதா? காணிக்க போடாமல் இருக்கிறதா? எது பிரியமாக இருக்காது ஆண்டவருக்கு? விசுவாசம் இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ உபவாசம் விட்டுலாமா வானான்னு? அப்போ ஜபம் விட்டுலாமா வானான்னு? சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறது விட்டுலாமா வானான்னு? அப்படின்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. விசுவாசம் இருந்தாலே இதெல்லாம் என்ன பண்ணும்? தன்னால் வரும். ஹலோ, விசுவாசம் ஒருத்தருக்கு இருந்தால் ஜபம் பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை, உபவாசம் பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை, சர்ச்சைக்கு வான்னு கூப்பிட தேவையில்லை. விசுவாசம் இதை எல்லாத்தையும் செய்யும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இது எனக்கு பிரியன்றார். எது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னொன்று சொல்கிறாரு, ஏனென்றால். ஏன்னா நம்மளுக்கு புரிகிற மாதிரி தமிழில் பேசினா தான் இது நம்மளுக்கு நல்லா விளங்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏன்னா தேவன்கிட்ட வருவங்க அவர் இருக்கிறாருன்னோ அவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு பலன் அளிக்கிறாருன்னோ விசுவாசிக்கணும். நான் சொல்றாரு, தேவனிடத்தில் சேருவங்க அவர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அப்போ
நிறைய பேர் எனக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது விசுவாசம் விசுவாசம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் ஆண்டவரை நம்புகிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் இருக்கிறத மறந்துடுறாங்க. ஏன் மறந்துடுறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா தேவனை ஏமாத்திடுறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஆண்டவரை நம்புகிறேன் பிரதர். ஆண்டவரை நம்புகிறேன்னா அவர் இந்த உலக வாழ்க்கையில் அவரை யாரெல்லாம் சந்திச்சாங்களோ, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த பூமியில் இருந்தார் இல்லையா, அவரை யாரெல்லாம் சந்திச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பலனை கொடுத்தார். அவர் யாரெல்லாம் அவரை நம்பி வந்தாங்களோ பயன் அடைஞ்சாங்க. யாரெல்லாம் அவரை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நெருங்கினாங்களோ அவங்க எல்லாமே அவங்களுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு தான் போனாங்க. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கணும்ல. ஏன் நடக்கலை? ஆனால் வாய் நிறைய சொல்கிறது, ஆண்டவரை தான் நம்பின்னு இருக்கிறேன் பிரதர், நான் ஆண்டவரை தான் நம்புகிறேன் பிரதர். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதுன்னு நிச்சயமாக இருக்குது. நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன், சூழ்நிலைகளை காணாத விசுவாசம்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்டு, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாது நிச்சயம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அந்த தலைப்புங்கள்லாம் பார்க்குறாங்க. அது என்ன பேசுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த தலைப்பில் என்ன பண்ணிட்டேன்னா, நம்பப்படுகிற உறுதிக்கு முன்னாடி நம்பப்படுறதுக்கு விதையை போட்டேன். நம்பப்படும் உறுதின்னு முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா ஒரு கதிர் நல்லா விளைஞ்சி தொங்குற மாதிரி ஒரு சிம்பிள் அதை போட்டேன். காணப்படாத நிச்சயம்னு சொல்லிட்டு கண்ணை போட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடியும் ஒரு சேட்டலைட் அதை போட்டேன். ஒய்ஃபு கிட்ட கேட்டேன், இது என்ன அர்த்தம் தெரியுமான்னு. ஆமாம் விதை இது. முதல்ல நான் டெஸ்ட் பண்ணுறது இவங்களெல்லாம் வச்சு, இது என்ன இது தெரியுதாது, இது விதை, இது கதிர் தொங்குது, இது என்னது கண்ணு, இது என்னது இது பூத கண்ணாடி, இது சேட்டலைட் இல்லை அந்த ஆண்டனா, சாரி இது புரியுதான்னு. புரியுது. என்ன புரியுது? விதைச்சாதான் என்ன ஆகுது? அறுவடை வருது. விதையை பார்க்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? வசனத்திலேயே சொல்கிறது, விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்? நம்பிக்கையோடு விதைக்கிறான்றார். பலனை அடைவோன்ற நம்பிக்கையோடு விதைக்கிறோம் அப்படின்றாரு. பலனை அடைவன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் விதைக்கிறான். அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுது? என்ன நம்புறான்? அந்த விதை எனக்கு பலனை தரும் அப்படின்னு நம்புறான். உடனே அந்த விதையை பார்த்துட்டு, இதுல எங்க அறுவடை வரும், இதுல எங்க நான் அறுவடையை பார்க்கணும்னு எந்த விவசாயியாவது சொல்லுவானா? இதுல எப்படிப்பா நான் பலனை அடைய முடியும்? வாயில போட்டா கசக்குது. இந்த விதையில நான் எப்படி ஒரு மூட்டை நெல் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த விவசாயியாவது சொல்லுவானா? ஏன்னா அவனுக்கு தெரியும், இதை நான் விதைச்சேன்னா அறுவடை நிச்சயமா வரும்னு. அதே போல தான் காணப்படாதது நிச்சயம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்தந்த இடத்துல ஆண்டனா வச்சுருக்குறாங்க. நம்ம பார்க்கும்போது ஒரு டிவி ஆண்டனாலாம் எங்கள் வீட்டு மேலேயே வச்சுருந்தாங்க பாருங்கள். ஒரு சின்ன ஆண்டனாலாம் இந்த சன் டிவிலாம் ஃபஸ்ட்லாம் வரும்போது ஒரு வீடை நான் கல்லறையில் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, மொட்டை மாடி எடுத்து பெரிய ஆண்டனா கொடை மாதிரி இருக்கும், பெருசாக ஒரு கொடை கீழே கவுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போ சேட்டலைட்லாம் கம்மி. அப்போ ஒரு ஆண்டனா வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு ஆண்டனா வச்சு பக்கத்தில் டவருங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சின்னதாக ஜாயின் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டவரை பார்க்குறோம், இந்த இடத்துல நெட்டே கிடைக்கல, லைவ் போட முடியல. லைவ் போட்டால் லைவில் வேறு பார்ப்பாங்க, லைவ் போட முடியல. பார்த்தீங்கன்னா இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கிறோம்ல, நெட்டு வருது, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அதில் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த டவரை வச்சா லைன் கண்டிப்பாக வரும் இல்லையா? ஆனால் பார்க்க முடியல, எங்கேயோ இருக்குது சேட்டலைட்டு. அந்த சேட்டலைட்டுக்கு இங்கேருந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பார்க்க தெரியுதா? தெரியல. அவன் ஒரு மீட்ரு வச்சுருக்கிறான். டிடிஹெச்லாம்
வீட்டுக்கு வந்து டிவி எல்லாம் போடுறான் பாருங்க, டிடிஹெச், ஏர்டெல் கனெக்ஷன் எல்லாம் போடும்போது அவன் ஒரு மீட்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறான் பாருங்க அந்த ஆண்டனாவை. கரெக்டாக லைன் எடுத்து கொடுக்குது, அது சிக்னலை கரெக்டாக கொடுக்குது. எங்கேயோ இருக்குது சேட்டலைட்டு, கண்ணுக்கு தெரியாமல் கரெக்டாக எடுத்து கொடுக்குது. அதுதான் காணப்படாத நிச்சயம், நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதுன்னு நிச்சயம். இதுதான் விசுவாசம். பார்க்கறதுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், உன் அப்பத்தியம் தண்ணீர் ஆசிரித்து உன் வியாதியை என்ன பண்ணும், உன்னிலிருந்து விலக்கு வேண்டாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்திலிருந்து என் குறைவைகள்லாம் மகிமையில நிறைவாக்குவார், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை கூட குறைபடாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த வார்த்தையை நீ நம்பினா அது பார்க்கறதுக்கு தெரியல, சுகம் இல்லை, குறைவு இருக்குது. ஆனா வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு சுகமாகிட்டேன்னு. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன்னு வார்த்தை சொல்லுது. அப்போ பலவீனமா இருக்கிறவன் இந்த வார்த்தையை நம்பணும். காணாத சுகத்தை இருக்கிற சுகம் அதுல அடங்கி இருக்குது, விதை மாதிரி அந்த வார்த்தையில அடங்கி இருக்குது. அதனால தான் இயேசு அந்த வார்த்தை வசனத்தை விதைன்னே சொல்லிட்டாரு. வசனத்தை விதைக்க புறப்பட்டான் அப்படின்றாரு. அப்போ வார்த்தை என்னது, விதை மாதிரி வடிவில் இருக்குது. ரிசல்ட், ஃபுல் ரிசல்ட் அதுல இருக்குது, அந்த வார்த்தையில இருக்குது. காணப்படாத நிச்சயம், பார்க்கல ஆனா நிச்சயமா தெரியுது. சேட்டலைட் மாதிரி நிச்சயமா பதில் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ விசுவாசம் தான், இதுதான் விசுவாசம். அப்போ சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துது, விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துது. அப்போ நான் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சா, நற்கிரியைகளை செஞ்சா நல்லதுதான், அது தேவனை பிரியப்படுத்துதானா? சொல்லலையே. சாட்சியா ஜீவிக்கிறது, ஆண்டவருக்கு ஒழுக்கமா இருக்குது, அது பிரியப்படுத்துதா? அது நல்லதுதான், அது தேவனை பிரியப்படுத்துதா? இல்லையே, இங்க சொல்லலையே. நீங்க நினைக்கிற எல்லா நல்ல காரியங்களும் முன்னாடி எடுத்துட்டு வந்து ஆண்டவரை பிரியப்படுத்துதானா? வேதம் சொல்லுது, விசுவாசம் தான் என்னை பிரியப்படுத்துதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ விசுவாசம்னா என்னது? அது பயங்கரமான ஒரு சக்தி. தேவன் அதை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆமென். இயற்கையாகவே நம்ம எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? எல்லாருமே நம்ம என்னை பிடிக்கணும், எல்லாருக்கும் நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும். எப்பனாவது ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி நின்றுன்னு இவங்களுக்கு என்னை பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறீங்களா? கண்ணாடி முன்னாடி என்ன இவங்களுக்கு மட்டும் என்னை பிடிக்கக்கூடாதுப்பா, பிடிக்காம எப்படியாவது அவன் வாயில என்ன பண்ண, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு யாராவது நினச்சிருக்கிறோம்? ஒருத்தர் கூட நினச்சிருக்க மாட்டோம். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும். அப்போ கடவுள்கிட்ட வரும்போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? எல்லாருமே என்னை பிரியப்படுத்தணும்னு தான் எதிர்பார்க்குறாரு. ஹலோ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் ஒன்று இருக்கணும், அது விசுவாசம். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஏன்னா அது கடவுளை பிரியப்படுத்துது, அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணுது, அவருடைய இருதயத்தை அது பாதிக்குது. ஆண்டவருடைய இருதயத்தை திருப்புற ஒரு காரியம் ஒன்று இருக்கணும்னா, வாழ்க்கையில் கற்றுக்கணும்னா அது விசுவாசம். ஆண்டவருடைய இருதயத்தையே, அவருடைய பார்வையே நம்ம மேலே பட வைக்குதுன்னா அது விசுவாசம். ஆண்டவர் என்னை பார்க்கணும், என்னையே பார்க்கணும், அவர் என் பிரச்சனையை பார்த்து என்னை சந்திக்கணும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா அவருடைய பார்வை உன் பக்கம் திரும்பணும்னா நீ விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கணும், விசுவாசத்தா தான் அவர் பார்வை உங்கள் பக்கம் வரும். அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அப்படின்றார். அவர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். வர பிரச்சனைக்கு ஏன் பிரச்சனைன்னா, நான் நம்புகிறேன் பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர்ன்னு வாங்க. இப்போ நானும் நம்புகிறேன். எப்படிப்பட்ட விசுவாசத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? அதுக்கு என்னென்ன தடைங்க இருக்குது? விசுவாசத்துக்கு தடைங்க நிறைய இருக்குங்க. நம்ம நினச்சின்னு இருக்கிறோம் இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அது கிடையாது. ஜபமா, உபவாசமா,
நற்கிரியைகளா, ஒழுக்கமாக இருக்கிறதா, சாட்சியாக ஜீவிக்கிறதா, இதெல்லாம் நல்லது தான். சபைக்கு வர்றது தான் எல்லாமே நல்லது தான். ஆனால் இதுக்கெல்லாம் மேலே முக்கியமானது ஆரம்பமே, இதுக்கெல்லாம் ஆரம்பமே என்னது? விசுவாசம். சொல்லுங்க எல்லாரும், விசுவாசம். நல்லா சொல்லாமே, விசுவாசம். நல்லா சொன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா விசுவாசம் நல்லா வரும். விசுவாசம், விசுவாசம். சூப்பரா. இதே ஒரு குழந்தைங்களை அதட்டினானா, நம்மளை பிடிக்காதவங்களை திட்டினானா எவ்வளோ எனர்ஜி வருது. நீங்கள் என்னத்தை சொல்லி கொடுத்துனுக்குறேன்? விசுவாசத்தை சொல்லி கொடுத்துனுக்குறேன். நல்லா விசுவாசம். மறுபடியும் பாரு, அந்த எனர்ஜி இல்லையே. உங்களை பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணணும்னா அப்போ தெரியும், இந்த பொண்ணா இவ்வளோ கத்துது, இந்த அக்காவா இவ்வளோ பேசுறாங்க, இந்த சிஸ்டரா இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த வாயில இருந்தா இவ்வளோ குரல் வருது, இவ்வளோ சத்தம் வருது. நல்லா சொல்லுங்க, விசுவாசம். சோகுமா. விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுது. நான் சொன்னேன் இல்லையா போன வாரம், அது தேவனுடைய சுவாசம் அப்படின்னு. இந்த விசுவாசம், அந்த வியை மட்டும் எடுத்துட்டா அது சுவாசம் அப்படின்னு வருது. விசு வாசம் அப்படின்னா அந்த வியை மட்டும் எடுத்துட்டா சுவாசம்னு வருது. அப்போ ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமா ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ விசுவாசிக்கே இது சுவாசம் தான். எப்படி மீன் தண்ணியில் இருந்தால் தான் அது வந்து உயிர் வாழ முடியுமோ, அதே போல் எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அந்த செகண்ட்லேருந்து விசுவாசத்தில் தான் நம்ம இயங்குறோம். விசுவாசம் தான் நம்மளை கொண்டு போகுது. சில காரியங்களை நான் பெற்று அனுபவிக்க முடியலன்னா விசுவாசம் இல்லையான்னு இல்லை, விசுவாசம் குறைவாக இருக்குது. விசுவாசம் குறைவாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணல, பெற்று அனுபவிக்க முடியல. அதனால தான் ஏன் சொல்கிறார் அற்ப விசுவாசியே அப்படின்னு திட்டுறாரு. போன வாரம் யாரோ அப்பளம் விசுவாசினார். அது என் காதில் அப்படி விழுந்துதா இல்லை யாரோ சொன்னாங்களான்னு தெரியல. இந்தமாரி கூட சொல்லுவாங்களான்ற ஒரு டவுட்டாகவே இருக்குது. காலேஜில் பசங்க இந்தமாரி டீச் பண்ணினே இருக்கும்போது அவன் என்னன்னாவோ பேசின்னு கிடப்பானுங்க, கலாய்க்கிறது. அந்தமாரி யாராவது கலாய்ச்சிட்டாங்களா? அற்ப விசுவாசி சும்மா சொன்னேன், யாரும் அதுமாரி பேசலை, நானாக தான் சொன்னேன் அப்பளம் விசுவாசி. ஏன் சொல்கிறாரு அற்ப விசுவாசின்றாரு? இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் வந்து ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யன்றான். அவன் நம்புகிறான். ஆனால் ஏசு எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்ற ஒரு இதில் வரான். எப்படின்னா விசுவாசத்தில் நிறைய படிநிலைகள் இருக்குது. எப்படி குழந்தை வந்து இப்படியே தான் பத்துனுக்குது பிறந்தப்போ, அது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி ஒரு சொம்பு இல்லை, ஒரு லைட் இல்லை, அந்த மாதிரி குழந்தை உள்ளே இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை, இப்படியே தான் இருக்குது ரொம்ப நாளாக. நான் குழந்தைங்கள சொன்னேன், உங்களை சொல்ல. ஒருத்தங்க கவனிங்க, இப்படியே தான் இருக்குது. அப்புறம் வெளியே வந்து உலகத்தை பார்க்கும்போது இப்படியே தான் இருக்குது. எத்தனை மாதமாக இருக்கும் அந்தமாரி? நான் குழந்தையாக இருந்ததில்லை, அதனால் கேட்குறேன் உங்களை. எத்தனை மாதமாக இருக்குது? எத்தனாவது மாதத்தில் குழந்தை இப்படி ஒரு கையை ஊனின்னு இப்படி பிறல்து? தாய்மார்க்கம் தானே இருக்கிறீங்க, சொல்லுங்களேன். எனக்கு தான் நான் தகப்பன், நான் பார்க்குறேன். சரியா? உங்களுக்காவது கவுண்டிங் தெரியல. இத்தனை மாதத்தில் குழந்தை பிறலம்பா, முட்டி போடம்பா, உருளம்பா, ஏந்து நிற்கம்பா, இதெல்லாம் ஒரு மாதத்தில் இருக்குதுல்ல. அது போல தான் விசுவாசத்தில் வந்து ஒரு படிநிலைகள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த உடனேயும் பெருசாக விசுவாசிக்க சில ஆளுங்களுக்கு முடியாது. ஒருத்தங்க என் பையன் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு 4வது படிக்கட்டோ 5வது படிக்கட்டு எகிரி குதிக்கிறான். அது தம்தோன்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எதனா ஆகிட போதுறான்னா சுக்குன்னு குதிக்கிறான், அப்படி ஓடுறான். எதனா தண்ணி கிண்ணி டைல்ஸில் ஊற்றிருந்தா டமால் டிமின்னு விழுவார். பயமாக இருக்குது அவன் பண்ணுறதை பார்த்தா. அவன் அவ்வளோ இதுலேருந்து விழுறான் மேலேருந்து. என்ன தெரியுது? ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இல்லை படிக்கட்டு மேலேருந்து துபாலும் குதிப்பாங்க. நம்ம அப்போ தான் ஒரு படிக்கட்டாக இறங்கி போயின்னு இருப்போம்.
இப்போ அது போல் விசுவாசத்தில் வந்து சில பழைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில விசுவாசம்லாம் நம்மளுக்கு செயல்படுது. நடுவில் அந்த விசுவாசத்தை பற்றி சரியாக தெரியாதனால என்ன ஆகுதுன்னா, என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம ஒரு அவிசுவாசியா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஹலோ, விசுவாசிக்கு சத்து இல்லை போல நம்மளுக்கு. நம்ம வந்து ஆண்டவருக்கு ரொம்ப என்ன ரொம்ப சரியாக நடக்கலை போல். இந்த மாதிரி குற்ற உணர்வுலாம் பிசாசு கொண்டு வரும். நம்மளே ஒரு தாட்டெல்லாம் வந்துடும். நம்ம வந்து அவங்கள போல் நம்ம இல்லை, நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, ரோமரில் சொல்கிறாரு பவுல், விசுவாசமானது கேள்வியினாலே விசுவாசம் வரும் அப்படின்றார். கேட்க தான், வார்த்தையை கேட்க தான் விசுவாசம் வரும். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பண பிரச்சனை இருக்குதா, செழிப்பை குறித்த உபதேசமோ பண ரீதியான வசனங்களோ எடுத்து பேசும் போது, அதை கேட்கும் போது விசுவாசம் எழுவும். சுகவீனமாக இருக்கிறீங்களா, சுகத்தை குறித்தும் நீடிய ஆயுளை குறித்தும் தீர்க்காயுசை குறித்தும் வசனங்களை கேட்கும் போது உள்ள வந்து ஆரோக்கியம் வரும், சுகம் வரும், பலன் வரும். ஆண்டோடைய வார்த்தையை உள்ள போய் போக 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 திடகாத்திரமா ஆயிடுவீங்க. விசுவாசம் மேல எழும்பும். போன வாரம் சொன்னேன் இல்லையா, பேதுரு தனி மேல நடந்தாங்க. எத்தனையோ வருஷமா படகு ஓட்டின்னு இருந்தவன் மீனவன் பாருங்க. எத்தனையோ வருஷமா படகு ஓட்டின்னு இருந்தவன் ஒரு நாளாவது இயேசுவை சந்திக்காத முன்னாடி தண்ணி மேல நடந்திருக்கானா, கடல்ல நடந்திருக்கானா? இல்லை. எப்போ இயேசு வான்னு கூப்பிட்டாரோ அப்பதான் அவன் தண்ணி மேலேயே நடந்தான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த விசுவாசம் கிடையாது, நடக்கவும் இல்லை. எப்போ ஆண்டவராக இயேசு கூப்பிட்டாரோ, வா இறங்கி வான்னாரு, தண்ணியில் நடந்தான் பாருங்க. அதுபோல இயேசுவை சந்திக்காத வரைக்கும் அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. இயேசுவை சந்தித்து அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தான் பாருங்க, அப்பதான் அவனுக்கு அந்த விசுவாசம் வந்தது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, குடும்ப பிரச்சனையா இருந்தா, குடும்பத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கேற்ற வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, கேளுங்க. குடும்ப சண்டை, புருஷனம் பொண்டாட்டிங்க சண்டை, ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறாங்க, சேராமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பத்தை எப்படி சேர்த்துருக்கிறாரு, குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு. கணவனை மனைவியை பற்றி என்ன ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, மனைவியை பற்றி என்ன வார்த்தை சொல்லுது, கணவனை பற்றி என்ன சொல்லுது, இதெல்லாம் கேட்கணும் பாருங்க. கேட்கும் போது தான் விசுவாசம் உள்ள எழும்பும், குடும்பம் கட்டப்படும். விசுவாசத்தில் வந்து குறைவு ஏற்படுது, குறைவாக இருக்கிறீங்க, விசுவாசம் எனக்கு உள்ள அதிகமாக வரலன்னா, நம்ம வந்து எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களோ அப்போ வந்து அவங்களுடைய ஆவி என்னாச்சு, தேவனோட இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. அப்பதான் அவங்களுடைய விசுவாசமே கட்டாச்சு. ஆவியில துண்டிக்கப்பட்டாங்க, விசுவாசம் கட்டாச்சு. அங்க சொல்றான், அந்த பழத்தை சாப்பிட்ற நாள்லன்னா அவங்க கண்கள் திறக்கப்படும். சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படும். என்ன கண்ணை சொன்னான்? ஏற்கனவே கண்ணை திறந்துதான் பழத்தை சாப்பிட்ற, இதுக்கு மேல ஒரு கண்ணு இருக்குதுமா, அந்த கண்ணு திறக்கும் உனக்கு. ஹலோ, அவனுடைய மெயின் பாயிண்ட் அந்த கண்ணை குருடாக்குறது தான் வந்தான் அந்த பழத்தை சாப்பிட சொல்லி. அது என்ன கண்ணுனா, ஆவிக்குரிய கண்ணு, மனக்கண்ணு. சொல்லுங்க, நான் இப்ப சொன்னத நீங்க சொல்லும் போதெல்லாம் என் காதுல வேற மாதிரி விழுற மாதிரி இருக்குது. ஆவிக்குரிய கண்ணு, மனக்கண்ணு, அப்படிதானே சொன்னீங்க? ஓகே, அதான் கரெக்ட். ஆவிக்குரிய கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அந்த கண்ணும் இந்த மனக்கண், இது ரெண்டுமே ஒன்று தான். மனக்கண்ணுன்றதும் ஆவிக்குரிய கண்ணுன்றதும் ஒன்று தான். அடுத்த ஜெபம் பண்ணுங்க, சில நீடெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் போர்டு, ஏன்னா இதை மறைக்கிற மாதிரி வச்சிடலாம். ஒயிட் போர்டை இங்கே வச்சுட்டு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சர்க்கிள்லாம் வரைஞ்சி ஆவி, ஆத்மா, சரீரம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது.
சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் நடுவில் பேசக்கூடாது. பேசுனா வாயில் பிளாஸ்டர் ஒத்து ஒட்டிடுவோம். பேசக்கூடாது நடுவில். ஓகே, கவனிங்க. சும்மா சொன்னோமா, அதை மேலே ஒட்ட மாட்டேன். சில காரியங்கள்லாம் எழுதி கொஞ்சம் வரைஞ்சி காட்டினா தான் வந்து உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் சொல்லுங்க முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன போட்டுருக்குது படிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வசனத்தை சொல்லியா நான் சீக்கிரம். 23ஆம் வசனம். இந்த ஃபோனில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேங்க. பைபிளை கையில் எடுத்துன்னு வரும்போது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு தெரியும், சரிங்களா? வெளியே இருக்கிறவங்களுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு பைபிள் ஃபோன் வழியே பைபிள் இருக்குதுன்னா தெரியும். இவங்க எங்கே போகிறாங்க, எங்கேயோ போகிறாங்கப்பா காலையில் எழுந்து அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது பைபிளை கையில் எடுத்துன்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. யாருனா வீட்டில் யாருனா வந்தாங்கன்னா அவங்க எங்கே போய்க்கிறாங்க, ஃபோன் எடுத்துன்னு எங்கேயோ கடைக்கு போய்க்கிறாங்கன்னு வாங்க. ஓகே ஓகே எங்க ஓகேவே வரல? ஓ சொல்லுங்க. ஓகே ஓகே படிங்கப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவாராக. இங்க 3 காரியங்களை சொல்றாரு பாருங்க. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். மேஜராகவே நம்மளுடைய கவனம் எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த சரீரத்து மேலே தான் இருக்கும். அதுக்கு காரணம் இருக்குது. அந்த ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்ததுனால அந்த கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்கிறாருல்ல. ஆக்சுவலாக அதனுடைய உள்ள ஆழமான அர்த்தம் என்னன்னா அவங்க கண்ணை குருடாக்கணும். என்ன கண்ணுனா ஆவிக்குரிய கண்கள். மனக்கண்ணை என்ன பண்ணா குருடாக்கணும். இப்போ யாருன்னா போய் யாருக்கிட்டனா போயிட்டு நீ ஆவியாகிற அப்படின்னு நம்ம சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது ஆவியாகிற எப்பா நீ ஆவிப்பா, அம்மா நீ ஆவிமா. நான் சொல்லும் போது உங்களாலேயே நம்ப முடியல, வெளியே அங்கே போய் நான் மற்றவங்கிட்ட சொல்ல அப்படின்றீங்களா? ஆவியா இருக்கிற ஏன் சொல்றாரு நிக்கோதேமுகிட்ட, நீ மறுபடியும் பிறக்கணும். அவன் கேட்குறான், எப்படி நம்ம எங்கள் அம்மா வயிற்றுல போய் நான் மறுபடியும் பிறக்கிறது? இவ்வளோ பெரிய இப்படியெல்லாம் சொல்லாகுது, சொன்னாதான் விளங்கும். எங்கள் அம்மா வயிற்றுல போய் நான் எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது? எரும மாடு மாரி வளர்ந்துட்டேன்னு அப்படின்னு இயேசுகிட்ட பேசினுக்கிறான் பாருங்க. நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், முதிர் வயதாக இருக்கிறேன், எப்படி நான் மறுபடியும் போய் பிறக்கிறது? சாத்தியமே இல்லை. ஏசு சொல்றாரு, ஆவியா பிறகுது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறகுது மாம்சமா இருக்கும். இப்போ இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா கொஞ்ச நேரம் தான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறோம். நான் சொல்றது கொஞ்சம் அசிங்கமா தெரியுது நம்மளுக்கு. வீடியோ என் வீடியோ நான் பார்க்கும் போது தான் தெரியுது. என்னத்தான் கேட்குறேன் அந்த மாதிரி. நீங்க ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறோம். மூணு பாட்டா இருக்கிறோம். 3 பாட்டா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த 5 புலன்கள்னால நம்ம ஆளப்படுறோம் பாருங்க. கண்கள் திறக்கப்படும் நான் பார்த்தீங்களா. இந்த ஆவிக்குரிய மனக்கண் என்ன பண்ணிட்டான்னா பிசாசு டோட்டலாக அவங்கள டேமேஜ் பண்ணி விட்டான். அது மூலிமா சந்ததியாக வந்திருக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை பிறகுது, ஒரு மனுஷன் பிறந்து ஒரு ஆள் ஆகுறான்னா, நீ ஆவி ஆகுறான்னா அவன் வந்து ஒரு மாதிரி பார்க்குறான். அது ஆவியா போடா பாவி அப்படின்ட்டு போயிடுறான். இப்போ ஆவியாக இருக்கிறோம் அப்படின்றத சபை ஜனங்கள்கிட்ட சொன்னால் கூட அதுக்கு ஏற்ற கவனத்தை கொடுக்க மாட்றாங்க. நீ ஆவியாக இருக்கிறமா, வெறும் மேக்கப்பை பண்ணிக்கின்னு, மஸ்காரா விட்டுக்குன்னு, லிப்டிக்கு விட்டுக்குன்னு, பவுடரை பூசிக்கின்னு, பேரன் லெவலியே போயிடுச்சு. இப்போ என்னன்னா இப்போ இதோ வந்துச்சு, இதெல்லாம் பூசிக்கின்னு பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிற
ஆம்பளைங்க கூட போகிறாங்க இப்போ பியூட்டி பார்லர்லாம். ஃபேஷியல் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கன்னு உட்காந்து மூஞ்ச நோண்டுறான் ஒருத்தன். என்னடா அவன் மூஞ்சியில் போட்டு நோண்டினுக்கிறான். ஃபேஷியல் பண்ணுறாராம். ஆம்பளைங்களும் என்ன பண்ணுறாங்க இப்போ பியூட்டி பார்லர்லாம் போகிறாங்க. யூனிசெக்ஸ்ன்னு இருக்குது, ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. பார்த்தா ஒரு பக்கம் பெண்ணு நோண்டினுக்கிறான் ஒரு மூஞ்ச, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆணு நோண்டினுக்கிறான். என்னடா இது 2 பேருக்கும் வெள்ளையாகுது மூஞ்சிலெல்லாம். பார்த்தா ஃபேஷியல் பண்ணுங்கிறாங்களாம். அதுக்கு 800 600. என்ன நினச்சின்னு இருக்கிறாங்க, இதானா இந்த சரீரத்தில் இருக்கிற பத்தியா அதை நான் பத்திரமா பார்த்துக்கணும். பவுடர் பூசின்னு அழகாக பார்த்துக்கணும், கண்ணாடியில் பார்த்துக்கணும், எதனா ஓட்டியாகுதான்னு பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்துடணும். அம்மா இது மட்டும் கிடையாது, நீ ஆவி ஆத்துமா சரீரம். சொல்லுங்க, ஆவி ஆத்துமா சரீரம். அதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி ஆத்துமா சரீரம் தான் பிரச்சனையே. ஏன் உலகம் இப்படி இருக்குதுன்னா, அவன் என்ன நினச்சினுக்கிறான்னா, நான் சரீரமாக இருக்கிறேன், இது மட்டும்தான் நான் ஒரு மனது ஒன்று இருக்குதுப்பா. அதை கழுத ஒரு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் போனால் அது ஃபுல்லாக நிரம்பிடும். அது ஒரு மனது. இதுதான். இதுக்கப்புறம் அவன் பின்னாடி போக மாட்டான். ஆவிக்கு போவான், ஆத்மான்ற மனதுக்கு போவான். அதுக்கு பின்னாடி நீ ஆவி ஆகிறன்னா, ஏய் பத்தியா மதம் மாற்ற வந்துக்கிற, ஒழுங்கு மாதிரி தான் போயிட்டு அப்படின்னு. காரணம் என்னன்னா, அந்த ஆவிக்கிட்ட போக மாட்டான். வேதம் சரீரம் ஆத்மா ஆவின்னு சொல்ல, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லுது. ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. இவங்களுக்குன்னா பாடி சோலு ஸ்பிரிட்டு அப்படின்னு கூட போக மாட்டாங்க. ஸ்பிரிட்டை விட்டுறாங்க. பாடி ஸ்பிரிட்டு, சாரி பாடி சோல், இது மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கல்ல, அவங்க வெறும் பாடி மட்டும்தான். மேனா இன்னைக்கு எத்தனை நாள் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி வெறும் பாடி மட்டும்தான். சொந்தக்கார ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்னா எப்படியோ ஒரு அறவுரா ஆகும். எங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மூஞ்சி அவங்களே வரைஞ்சு நிற்கிறாங்க முன்னாடி, கண்ணாடி முன்னாடி. என்ன பண்ணுக்குது, மூஞ்ச வரைஞ்சு நிற்குது கண்ணாடி முன்னாடி. நீ சரீரம் மட்டும் கிடையாது, ஆவி ஆத்மா வேற இருக்குது. மனுஷன் என்ன பண்ணாரு, மண்ணுனால உண்டாக்கி, ஐயோ சப்ஜெக்டுக்குள்ளேயே போலியே நான் இன்னும். மண்ணுனால விசுவாசன்றதை பற்றி தான் பேசின்னு வரேன். மண்ணுனால மனுஷனை முதல்ல உண்டாக்குனாரு. மனுஷனை மண்ணில் உண்டாக்கிட்டு, வெறும் சரீரத்தை மண்ணில் உண்டாக்கிட்டு, வெறும் களிமண்ணு அப்படிதான். களிமண் தான் என்ன பண்ணோம், மண்ணோட மண் ஒட்டும் இல்லையா? ஏதோ களிமண் எல்லா மண்ணையும் போட்டு உண்டாக்கியிருப்பார் போல இருக்குது. உண்டாக்கியிருப்பார் போல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவன் நாசியில சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதுனாரான். அவன் ஜீவாத்மாவா ஆனான். என்ன பண்ணாரு, அவன் நாசியில ஊதுனாருன்னு இருக்குது. என்ன ஊதுனாரு, ஆவியை ஊதுனாரு. சொல்லுங்க, ஆவியை ஊதுனாரு. ஆவி ஆத்மாவா உள்ள ஒரு மனுஷனா என்ன பண்ணான், வந்தான். அப்போ இந்த சரீரம் எங்கிருந்து வந்தது? கொஞ்சம் தொடக்கிறதுக்குள்ள சொல்லுங்களேன். நீங்க தான் டைம் எடுத்துக்கிறீங்க. அப்போ லேட்டாக தான் விடுவோம் உங்களை. நான் எடுக்கல டைம், நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. அப்பமா என்ன சொல்லக்கூடாது, லேட்டாக முடிக்கிறார். எங்கேருந்துமா வந்தது இந்த சரீரம்? மண்ணுல இருந்து வந்தது. சொன்னா கூட தப்புப்பா இவர்கிட்ட. மண்ணுல இருந்து வந்தது. எல்லாம் எதை பூச்சி நோண்டி நிற்கிறாங்க கண்ணாடி முன்னாடி? மண்ணை பூச்சி நோண்டி. மண்ணை பூச்சி தான் நோண்டி நிற்கிறாங்க. என்ன பண்ணுது, என்னம்மா பண்ணுது? என் பொண்ணு மேக்கப் பண்ணுது இல்லை, என் பொண்ணு மண்ணை பூச்சி நோண்டி நிற்குது. பியூட்டி பார்லரில் போனா, இப்போ நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா நான் சொன்னது தான் அனுபவம். பார்த்து சொன்னார் பத்தியா, வெள்ளையா போட்டு மண்ணு நோண்டி. என்ன பண்ணுது, மண்ணு நோண்டுது. மண்ணை நோண்டி நோண்டி பள்ளம் வர வச்சுக்குது ஒன்று ஒன்று.
பழைய பவுடரோ புது பவுடரோ, பழைய கிரீமோ புது கிரீமோ எடுத்து போடு. கெமிக்கல் மாது கெமிக்கல். இந்த மாதிரி பேசுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு நான் சொன்ன பார்த்தீங்களா சொந்தக்காரு, அந்த அம்மாவுக்கு தழும்பு வந்துச்சு. கண்டுதான் சும்மா போட்டு 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 அவன் கெமிக்கலில் செஞ்சுக்கிறான். சும்மா போட்டு போட்டு ஆசிட் எடுத்து மூஞ்சில் ஊற்றுனா உடனே கருகிடுது. இது கொஞ்சம் கொஞ்சமான ஆசிட், இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்டை கொடுக்குது. எங்கேயோ போயிட்டீங்களா ஃபஸ்ட்டு, பிரசங்கத்தை விட்டு எங்கேயோ போயிட்டீங்களே, இல்லை நீங்கள் சொல்கிற டீட்டெயில் எங்கேயோ போயிட்டீங்களேன்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இந்த சரீரத்தை மட்டும் பார்க்குறாங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன், அதை நீங்கள் சீரியஸாக தான் கவனிக்கணும். நல்லா கவனிங்க, நீங்கள் சீரியஸாக பாருங்கள் நான் சிரிச்சின்னு பேசுகிறத, ஓகேங்களா? நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன்னு அப்படி எடுத்துங்க. மனுஷன் எங்கேருந்து உண்மையிலேயே மனுஷன் வந்தான்? தேவனிடத்துலேருந்து வந்தான். ஆவியாக இருக்கும். எப்போ நீங்கள் இந்த ஆவியாக இருக்கிறத ரொம்ப நம்புறீங்களோ, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ நம்பி, அப்போ தான் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியே இருக்கிற அவிசுவாசிக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ஆவியா இல்லைன்றத அவன் நம்புகிறான். நம்ம ஆவியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவத்தை தரமாட்டோம். சரீரத்தை போஷிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஆன்னு கேட்க வைக்காதீங்க என்ன, அது வேற நல்லா இல்லை. சரீரத்தை போஷிக்கிறதுக்கு இந்த வயிற்று நிரப்புறதுக்கு என்ன இருக்குது? சாம்பார் சோறா? கறி சோறு, சாம்பார் சோறு, பர்கரு, சிக்கனு, பீஃபு, ஆட்டுக்கறி நிறைய பேருக்கு வாயில் ஊறுது. இதுதான் என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை மண்ணிலேருந்து வருது, என்ன பண்ணுது? இந்த மண்ணை போஷிக்குது. ஹலோ, மண்ணிலேருந்து வருது, மண்ணை போஷிக்குது. ஆனால் ஆவியாக இருந்தவன், ஆவியிலேருந்து வந்தவங்க ஆவியாக இருக்கிற தேவனிடத்துல தான் போஷிக்கப்படணும். அதனால தான் இயேசு சொன்னார், அப்பத்தினால மாத்திரம் கிடையாது. அப்பத்தினால மாத்திரம் நீங்கள் சொல்லணும். நான் அப்பத்தினாலன்னுவேன், நீங்கள் மாத்திரம் சொல்லணும். அப்பத்தினால எதை மாத்திரம்? அப்பத்தினால மனுஷன் பிழைக்க மாட்டான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு, இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான், வாழ்வான். நல்லா தான் தட்டேன் நான். என்ன உன்னை தட்ட வேணாம் நான் சொல்கிறேன். அடுத்த வாரத்துலேருந்து வீட்டிலேருந்து 2 குழம்பு கிண்ணம் எடுத்துன்னு வந்துடுங்க, ஜல்லி கரண்டி எடுத்துன்னு வந்துடுங்க. நான் அடிக்கணும்னு சொல்லாமல் நல்லா கை வலிச்சதுன்னா நிறைய பேர் கை வலிக்குதுப்பா, அதனால தான் தட்ட மாட்டுறாங்களா? சாமான் கழுவுறதுக்கு கை ஓனானா தட்டுங்க. நல்லா தட்டுங்க. தட்டும் போதே ஆண்டோடைய பிரச்சனத்தை உணர முடியுது. என்ன சொன்ன தட்டின நீ? உன்னை பார்த்துட்டு பிரச்சனை என்ன சொன்ன? வாயில ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். எனக்கு நினப்பு இருக்குது, இருந்தாலும் சும்மா நான் கிண்டுறது. ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, தேவன் ஊதுனார் பார்த்தீங்களா, அந்த ஆவி அதுகிட்ட போகுது. அந்த ஆவியில் என்ன பண்ணுறான்? போஷிக்கப்படுறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வார்த்தையை கேட்டால் ஒரு திருப்தி ஒன்று உண்டாகுது. அது சாப்பிட்ட திருப்திக்கு கரெக்டாக இருக்குது. அந்த திருப்தி நான் சாப்பிட்டா எப்படி ஒரு திருப்தி உண்டாகுதோ, அதே போல் வார்த்தையை கேட்டால் ஒரு திருப்தி உண்டாகுதுல்ல. அப்போது அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது பாருங்க. அப்போது வெறும் சரீரம் மட்டும் கிடையாது, இந்த ஆவியை நம்ம போஷிக்கணும். சொல்கிறேன், இன்னும் பிரசங்கத்துக்கு ஒல்லியே போலங்க. என்ன பண்ணுறது? டைம் பத்தலை, 12 மணிக்கு முடிச்சதேன்.
படித்த எத்தனை பேர் நல்லா 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட கையை தூக்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க எத்தனை வரைக்கும் படிச்சுக்கிறீங்க? யாரெல்லாம் படிச்சுக்கிறீங்க அதை மட்டும் படிக்க தெரியும்? நீங்களாம் படிக்கலீங்களா? சர்டிஃபிகேட்டே கிடையாதா? கையை தூக்குங்களேன். நான் என்னவோ மறுபடியும் எக்ஸாம் எழுத வைக்கிற மாதிரி. ஓகே, படிச்சிருக்கிறீங்களே. கவனிங்க, படிப்பு எதுக்காக அனுப்புகிறோம்? நான் கேள்வி கேட்டே டைம் போயிடுது. நான் பேசாமல் உங்களுக்குலாம் கேள்வி கேட்காம சர்ன்னு போயிடலாமல் பார்க்குறேன். படிப்பு எதுக்காக அனுப்புகிறோம்? படிப்பு என்ன பண்ணுது? அறிவை உண்டாக்குது. அறிவு எங்கே இருக்குது? சரீரத்தில் இருக்குது, மூஞ்சில் இருக்குதா, நெஞ்சில் இருக்குதா, இல்லை எங்கன்னா காலில் இல்லை கையில் கீழே இருக்குதா? அறிவு மண்டியில். சோகா சொன்னீங்க, மண்டியில் இருக்குது. மண்டை எங்கே இருக்குது? தலை தலை எங்கே இருக்குது? மண்டியில் இருக்குது. கவனிங்க, அவங்க போடுற சத்தத்தை விட இவங்க போடுற சத்தம் அதிகமாக. இந்த மண்டையை என்ன பண்ணுறோம்? நிரப்புறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா? இந்த அறிவை அதுதான் மனது. மனசுலாயோ கேட்குறாருல, மனசுலாயோ புரிஞ்சுதோன்றாங்க. நம்ம புரிஞ்சுதோன்னு கேட்குறோம். மலையாளமா அது அந்த பாஷை? மனசுலாயோ, மனசில் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனப்பாடம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? நான் ஃபேஸ்புக்கை பார்த்துன்னே இருந்தேன் பாருங்க. ஒருத்த ஃபோட்டோவை பார்த்து இவன் தான் எக்ஸாமே கண்டுபிடிச்சான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை பார்த்து இருந்தது. இப்போ அவன் உயிரோடு இருந்தானா எத்தனை பேர் அடிப்பானுங்க அவனை. எக்ஸாம் இவன் தான் கண்டுபிடிச்சான். அப்போ இந்த அறிவை, இந்த மனதை, இந்த ஆத்மாவை போஷிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா? இந்த ஆத்மாவை போஷிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அப்போது எங்கே போகிறாங்க அவங்க? ஓகே, முக்கியமானதை சொல்லும் போது எழுந்து போயிட்டாங்களே. படிக்கிற பொண்ணு அவங்க தான். ஓகே, கவனிங்க. இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்கு நல்ல தேவையான ஊட்டச்சத்து சாப்பாடு, அந்த தானிய வகைகள், கீரை வகைகள், கறி வகைகள், மீன் வகைகள் அதெல்லாம் கொடுத்தா இந்த சரீரம் நல்லா இருக்குது. ஆத்மாவுக்கு அறிவை கொடுத்தா அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆவிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தா அது நல்லா இருக்கு. மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். சரீரத்தில் எத்தனை அவயவங்கள் இருக்குது, எத்தனை பேர் பார்ட்ஸ், அதாவது கண், மூளை, இருதயம், கிட்னி, பித்தப்பை, சிறுநீரகம், அது இதுன்னு சொல்லி கிட்னி, அது இதுன்னு கால், எலும்பு, ரத்தம், சதை, இத்தனை வகையான பேர் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் கறிகளில் போய் மாட்டி தொங்க விட்டால் தான் எங்களுக்கு தெரியுதுன்றீங்களா? நம்மளுக்கும் இருக்குது இல்லையா? நம்மளுக்கும் இருக்குது பாருங்க. இந்த கண்ணுக்கு எத்தனையோ வருஷம் படிக்கிறாங்க. ஹலோ, முக்கியமானதை சொல்ல புரிய வைக்கிறேன். நல்லா என் கூடவே ட்ராவல் பண்ணணும். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். இந்த கண்ணுக்கு எத்தனை வருஷம் படிக்கிறாங்க? அதுக்கு தனியாக டாக்டர் இருக்காங்க. இருதய டாக்டர் போய் கண்ணுக்கு உட்கார்றது கிடையாது. கண்ணுக்கு தனியாக டாக்டர் இருக்காங்க படிக்கிறதுக்கு. அது எத்தனையோ வருஷம் படிக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய புக்கெல்லாம் இருக்குது. கண்ணுக்கு மட்டும் எத்தனையோ புக்குங்க இருக்குது, எத்தனையோ வருஷம் படிக்கிறாங்க. கிட்னிக்கு தனியாக இருக்கிறாங்க, இருதயத்துக்கு தனியாக இருக்கிறாங்க, எலும்புக்கு தனியாக இருக்கிறாங்க, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னு தனியாக இருக்கிறாங்க. இருக்கீங்களா? அப்போது இதுக்கு இத்தனை தனி பாட்டு, இத்தனை டாக்டருங்க இருக்கிறாங்கன்னா ஆத்மாவுக்கு ஒரே டாக்டரா? உங்களை கேள்வியே கேட்கக்கூடாது. நான் தப்பாக பதில் சொல்லிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கே பைபிள் காலேஜ் போனால் தியாலஜி, அப்படியே எத்தனையோ படிப்புங்க இருக்குது அறிவுக்கு. அதுக்கு எத்தனையோ
என்ன பண்ண, இன்ஜினியர் படிக்கிறான் ஒருத்தன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். எத்தனையோ படிப்புங்க இருக்குது இந்த ஆத்மாவை போஷிக்கிறது இல்லையா, இந்த மனதை போஷிக்கிறது. இதுலேயும் இன்னும் படிச்சுருந்தா இருக்கிறோம், இன்னும் தெரியாதெல்லாம் தெரிஞ்சுருந்தா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த சரீரத்தில் மட்டும் ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பார்க்குறோம். எத்தனை பார்ட் இருக்குது, இத்தனை டாக்டர் இருக்காங்க, இவ்வளோ படிப்பு இருக்குது, இவ்வளோலாம் இருக்குதுன்னா அப்போ ஆவிக்கு இருக்காதா? ஹலோ, இருக்கிறீங்களா? நான் சொல்ல வரேன்னு. அப்போ ஆவிக்குரிய கண்ணு அதை டாக்டரை பார்க்கணும். இருதயம் நல்லா துடிக்கணும். ஆவிக்கும் இருதயம் இருக்குது. அதுக்கு தனியாக டாக்டரை பார்க்கணும். எலும்பு ரொம்ப முக்கியம், உடஞ்சா ஏந்துக்க முடியாது. அதுக்கு டாக்டருங்க தனியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த சரீரத்துக்கு இவ்வளோ படிப்பு இருக்குதுன்னா இந்த ஆவிக்கு இருக்காதா? ஏன் கிறிஸ்தவம் ரொம்ப தேங்குன நிலையிலேயே இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரியே இருக்கிறாங்க, பேர் சொல்ற அளவுக்கு வரலையே. எல்லாமே ஒரு மந்தமா போயிட்டு இருக்கிறாங்களே. ஏன்னா இந்த ஆவிக்குரிய அறிவில்லை, இந்த ஆவியை குறித்த அறிவில்லை, இந்த ஆவிக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தரது கிடையாது. ஒருத்தர் பார்க்குறோம் எப்படி நந்து வர்றார் ஜிம்மில். அவர் வரும்போதே ஒரு பேக்கோட தான் வருவார். நல்லா சாப்பிட்றது பாருங்க, நல்லா சாப்பிட்றது, நல்லா சாப்பிட்டு பொதன்னு ஆகிட்டு ஜிம்முக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடுது, உடம்பு நல்லா ஆகிடுது. போஸ்ட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து துண்டுறது. கேட்டால் கொலஸ்ட்ராலு, கொலை பண்ணுற ஸ்டாலுன்னு பொறிச்சு வறுத்து சுட்டு நல்லா சாப்பிடுது. பார்த்தா உடம்பு நல்லா பதன்னு ஆகிடுது. அப்போ இந்த சரீரத்துக்கு போஷித்தா இதுமாரி ஆகிடுது. இதுக்கு இவ்வளோ படிப்புங்க இருக்குது, இவ்வளோ பாட்டுங்க இருக்குது, இவ்வளோ இருக்குதுன்னா இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வளோ கவனத்தை கொடுக்கணும். ஏன் கவனத்தை கொடுக்கல அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஐம்புலன்களால் ஆளப்படுறோம். பார்க்குறது, கேட்குறது, முகர்றது, தொடுறது, இந்த மாதிரி ஐம்புலன்கள் இருக்குது பாருங்க. இந்த ஐம்புலன்களால் நம்ம நல்லா ஆளப்படுறோம். இது நம்ம பார்க்கறதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம், பார்க்காததுக்கு. காணாத விசுவாசிக்கிறது தான் விசுவாசியோட வேலை. இனிமேல் நம்மளுடைய வேலை என்னது? காணாததை விசுவாசிக்கணும். ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது? நான் இந்த ஆவிக்கும் இந்த ஆத்மாவுக்கும் என்ன பண்ணல, நான் முக்கியத்துவத்தை தரல. இதை நான் குறித்த அறிவு இல்லை, சரியான புரிதல் இல்லை. அறிவு இல்லைன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அறிவு கேட்டது அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி அறிவு இல்லை அப்படின்னா. இதுக்கு ஆத்மாவில் மொத்தம் இது 3 பார்ட் இல்லையா? நம்மளுடைய ஆழ்த்துவத்தில் 3 பார்ட், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்தில் 3 பார்ட், மேஜரான பார்ட்டு. அது என்னன்னா ரத்தம், எலும்பு, சதை. இது 3மே மேஜரான பார்ட். ரத்தம், எலும்பு, சதை, இது 3. ஆத்மாவில் 3 பார்ட் இருக்குது. அறிவு, சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு, இது 3 பார்ட் இருக்குது. சொல்லுங்க. அறிவு, யாரையும் கூப்பிட்ற மாதிரியே இருக்குதுல்ல. அறிவு, சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு, உணர்ச்சி. இப்படி போட்டு ஒருத்தர் கீழ்னா அப்படின்றல உணர்வு உள்ளே போகுது, மைண்டுக்கு போய் மூளைக்கு போய் அது மைண்டில் என்ன பண்ணுதுன்னா வேலை கொடுக்குது. நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிங்க. வரக்கூடிய நாளில் டீட்டெயிலாக உங்களை பிரித்து மேய போகிறேன். போர்டு எடுத்துன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் இது காலேஜ் மாரி ஆக்கிட்டாரு இவர். கற்றுக்கலாம், சொல்லி கொடுக்குறேன். உங்களை அப்படியே துண்டு துண்டாக காட்ட போகிறேன். அப்போ ஆவியில் 3 பார்ட் இருக்குது. மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம் கொள்ளும் திறன்.
சரீரத்தில் எப்படி இது மூணுமே கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எலும்பு மட்டும் இல்லைன்னா சரீரத்தில் எப்படி இருக்கும்? இந்த பாய் மாரி எப்படி போட்டாலும் சுருட்டலாம் அவங்கள, ரப்பர் மாரி ஆகிடுவீங்க. இந்த ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, இப்படி போட்டால் அப்படி வாழையும், இப்படி போட்டால் அப்படி வாழையும். எலும்பு மட்டும் இல்லைன்னு வைங்க, அப்படியே உங்களை என்ன பண்ணலாம், மூட்டை மாரி கட்டி தூக்கின்னு போயிடலாம். ஏன் வெட்டி வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்க்குறோம். எலும்பு தான் பிரச்சனைங்க. எலும்பு மட்டும் ஒரு மூட்டை கட்டி. இதே ரத்தம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இல்லை வெறும் சதை மட்டும் இல்லைன்னா வெறும் எலும்பு நல்லா இருக்காது இல்லையா? அதே போல தான் இதில் ஆத்மாவில் இந்த அறிவு, சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு, இது மூணுமே ரொம்ப முக்கியம். இந்த மூணுமே ஒரு முக்கியம். அதேமாரி ஐக்கியம் கொள்ளும் சக்தியும், இந்த மனசாட்சியும், உள் உணர்வும் இந்த ஆவியில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ இந்த சரீரத்துக்கு இந்த ரத்தம், எலும்பு, சதை, இதுக்கு இவ்வளோ படிப்பு, இவ்வளோ கவனத்தை கொடுத்து இந்த உலகம் ஓடி நிற்குது இந்த சரீரத்துக்கு. அப்போ இந்த ஆவி ஆத்மாவை மட்டும் கேர் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஒரு 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 கூட்டம் மட்டும் சபைக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்குது, தெரியாமையே இது தெரிஞ்சுக்குது. அதான் கொடுமையை. ஹலோ, பிரிச்சு பிரிச்சு மேயாம அப்படியே போய் வசனத்தை கேட்டுன்னு வருது. அப்பாடா, நாங்க சிஸ்டர் ஆறுதலா இருந்தது பிரதர். எங்க ஆறுதலா இருந்தது? அது தெரியாது பிரதர், ஏதோ உள்ள நல்லா இருந்தது. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ரொம்ப சந்தோஷமா இருக்குது பிரதர். நான் அழுகாட்சியா உள்ள வந்தேன். ஐயோ, இந்த ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார். ஏக்கா, நீங்க மறுபடியும் சத்திக்கு வரணும்க்கா, வந்து நிறைய வார்த்தையை கேட்கணும், கேட்டு நல்லா எரும மாடு மாரி ஆவில வளரணும் அப்படின்னு நான் சொல்றேன். சும்மா வந்து நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஒன்னும் புட்டி பால் வாயிலிருந்து எடுக்கல, சும்மா போறது, தப்பு தப்புன்னு குச்சிட்டு வந்துருது.